கார்த்திகை தீபம் இந்த வாட்டி சிம்பிளாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எல்லா ரூம்லேயும் ஒரு அகல் விளக்காவது கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ரூம்லேயும் ஒரு அகல் விளக்கு சாஸ்திரத்துக்கு நான் ஏற்றி வச்சாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அழகு ஊட்டுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணியிலே எரியும் இல்லையா, அந்த மாதிரி விளக்கெல்லாம் இப்போது வந்துருச்சு மாடர்னாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் படைச்சும் முடிச்சாச்சு. வீட்டில் எதுவும் நான் ஸ்வீட்லாம் செய்யலை. ஸ்வீட் வாங்கி வச்சு படைச்சிக்கலாம் கார்த்தி, நிறையா நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதில்ல, ஏன் மெனக்கெட்டு செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு ஜி சொன்னதுனால ஸோ ஸ்வீட் வாங்கி வச்சே படைச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் தான். அதுக்கப்புறம் உருளி பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எரியுமே, அந்த விளக்குகள் தான் ஏற்றி வச்சுருந்தேன். பட் எல்லா ரூம்லேயும் ஒரு அகல் விளக்காவது நம்ம வந்து ஏற்றி வைக்கணுன்ற சம்பிரதாயம் கரெக்டாக நான் கடைப்பிடிச்சிருந்தேன். இந்த விநாயகர் விளக்கு, ஏழுமுக விளக்கு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. கிச்சன்லேயும் பாருங்கள், இந்த மாதிரி அகல் விளக்கு, பீங்கான் விளக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் ஏற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பன்னீர் அப்படியே இருந்தது. ஸ்கூல் வந்து மழைனால அவங்களே லீவ் விட்டுருந்தாங்க. ஒரு நாளோ 2 நாளோ ஷர்வனுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் கோல்டு இருந்தனால நானும் லீவ் போட்டு விட்டுட்டேன். அதனாலேயே இந்த பன்னீர் வந்து தீந்து போகாமல் அப்படியே இருந்தது. சரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலான்னு பன்னீர் பாப்கார்ன் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஷர்வன் குட்டி சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டான். வீட்டில் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாங்க. படைச்ச ஸ்வீட்ஸும் இருக்குது இல்லையா, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலான்ட்டு தான். கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பாப்கார்ன் பண்ணியாச்சு. அப்புறமேட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சதுனால சாமிக்காக வாங்கின ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் பன்னீர்லாம் வச்சு நாங்கள் ஃபேமிலியோட உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். இப்படி தான் நாங்கள் சிம்பிளாக கார்த்திகை தீபம் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் என்ன செஞ்சு சமைச்சிங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். சொந்த வீட்டுக்கு போன உடனே நான் விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்துலேயே வீடா, கோலம் கூட பெருசாக போட முடியல, கம்ஃபர்டபுளாக இல்லை. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அங்கே கொடுத்து நான் வந்ததுலேருந்து நான் வந்து அவ்வளோவா வெளில போகிறத அவாய்ட் பண்ணிட்டு சின்னதாக கோலம் சிம்பிளாக செய்கிறது அப்படி தான் மாசக்காலில் செய்கிறேன். ஸோ நம்ம சொந்த வீட்டுக்கு போனோம்னா நான் பெருசாக கோலம் போட்டு பெருசாக நம்ம விசேஷமாக செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் நல்லாயிருக்கும். டாடா, பை.